கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சீக்கிரமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுவும் பூத்து காய்த்து கனி கொடுக்குறவங்களாம் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். இந்த உலகத்தை நிரப்ப போகிறீங்கன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் அவங்க அப்பா கிட்டேருந்து கொண்டு வரும்போது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். அவங்களோட பிள்ளைங்க தான் ஈசாக்கு, யாக்கோபு. நம்ம எல்லாருமே நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை அப்படியே ஆசீர்வதிப்புன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்க நின்றுட்டுருக்கேன், என் பிள்ளைங்க காரியம் என்ன நடக்கும், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போய் திகைத்து போயிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறார், நாட்கள் வரும், இந்த உலகத்தை நீங்கள் நிரப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் உயர்ந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்தை நீங்கள் நிரப்பி ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.